இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, நான் தான் புவனேஸ்வரி பேசுறேன். சொல்லுங்க. நாளைக்கு உங்க வீட்டுக்கு மோட்டார் மெக்கானிக்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். அவர் எதுக்கு இங்க வரணும்? அவன் ஒரு பேக் கொண்டு வருவான். அதுல ஒரு கருப்பு கவர் இருக்கும். கருப்பு கவரா? அந்த கவர் நிறைய கட்டு கட்டா பணம் இருக்கும். அத வாங்கி யாருக்குமே தெரியாம ரகுராமுடைய ரூம்ல மறைச்சு வச்சிருக்கோம். ஆனா இதை எதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அதான் உங்க வீட்ல புதுசா ஒரு நகரமன்ற தலைவி இருக்காங்கல்ல, அவங்க லஞ்சம் வாங்கிட்டு தான் சொல்லி ஜெயிலுக்குள்ள தள்ள போறேன். என்ன சொல்றீங்க நீங்க? எதுக்காக இப்படி பண்ணணும்? உங்க அக்கா தலைவியானதுக்கு அப்புறம் நீயும் பத்மாவும் அந்த வீட்ல வேலைக்காரி மாதிரி தானே இருக்கீங்க. ஆமா, ஆனா அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாம் எங்களோட தலையெழுத்து. அவளை உள்ள தள்ளி விட்டுட்டா நீங்க சுதந்திரமா இருப்பீங்கல்ல. அதோட எப்படியும் நானும் அந்த பதவிக்கு வந்துருவேன். அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அத நான் செஞ்சு கொடுக்கறேன். சரியா? அது எல்லாம் ஓகே. இருந்தாலும் நீங்க சொல்றத கேக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. எதுக்கு உனக்கு பயம்? அவ உள்ள போயிட்டா நீதான் இந்த வீட்டுக்கு எஜமானி. உன் மாமா கிட்ட இருந்து சொத்தை பிரிச்சு நீ உன் புள்ளையும் உன் புருஷனையும் தனி கொடுத்துட்டு கூட்டிட்டு போயிடலாம்ல. ஆமா ஆமா, இங்க பாரு, எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். ஏய், இப்ப எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? இப்ப என்ன, நான் சொல்றது செய்வியா மாட்டியா? நீங்க என் எதிர்காலத்தை சொல்றீங்க. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி நான் செஞ்சிடுறேன். சரி, நாளைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு மெக்கானிக் வருவான். அவன் கிட்ட பணக்கவரை வாங்கி ரகுராம் ரூம்குள்ள மறைவா வச்சிரு. சரியா? சரி சரி, கண்டிப்பா அதை செஞ்சிடுறேன். சரி, நான் வச்சிருக்கேன்.